எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பத்தி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்ன பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன். நானு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்க இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்துல திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது, திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட. நான் இது லைவ் சவுண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்த போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது. என்னன்னா டெக்னிக்கல்லி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரல அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஜிவி பிரகாஷ் இஸ் ஐம் a fan of his music and இங்க I've become a fan of the person he is. அவர் இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா கொஞ்சம் டைம் இருக்கும். பட் நீங்க மியூசிக் பண்ற படம் வர்றதுனாலதான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்க எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன். அதனாலதான் என்னால எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை இவ்வளோ அழகா காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இளவரசு சார், மேம், நந்தினி எல்லாருமே இந்த ஆக்சுவலா லைவ் சவுண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே ஒரு ஸ்கெடியூலிங் பண்றதா இருக்கட்டும், அதுல டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்திருக்கேன். அவர்கிட்டே நான் ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்துல வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க. இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. இந்த சிங் சவுண்ட் சாதனை சாத்தியமானது இவரால் தான். ப்ரொடக்ஷன் சவுண்ட் மிக்சர் நல்ல நண்பர் மிஸ்டர் ராகவ் அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிங் சவுண்ட் ஏன் பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ ஒரு சீன் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக் போவாங்க. ஸோ ஒரு எப்படி இருக்கும்னா பார்க்கறதுக்கு நம்ம ஒரு தியேட்டர் பிளேல எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இங்க என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்து என்ன போகுது, அந்த இது பாசிபிள் ஆச்சு. ஆனந்த் அண்ட் ப்ரொடக்ஷன், ஆக்டர்ஸ், என்னோட சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்கார் ஹரி, உதய் சார், எல்லாருக்குமே நன்றி. நிறைய படங்கள் சிங் சவுண்டில் வரணும். அண்ட் இது கரெக்ட் டைமாக இருக்குது. நிறைய படம் வந்துக்கிட்டும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அத்துணை பேரும் ஓயாமல் ஓடுவதற்கு ஊக்கம் தரக்கூடிய ஒருவர், களைத்து போகிறவர்களுக்கு தாய்மடி, நல்ல படைப்புகள் தருவதாக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தயாரிப்பாளர், ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான், ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வரவேற்கிறோம். குட் மார்னிங் எவ்ரி ஒன்.
It's the first time I'm meeting friends from the film media industry. I'm very comfortable in front of sports media, but I'm very nervous here. But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer Naren. He's been a long time friend, and because of his confidence, I came into the film world. And he's somewhere here. But actually, one of the first people we met, or first time I've heard a narration, was Anand's narration. And it's been a great journey over the last few years. And thank you, Anand. And to put out a first film, you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil. And thanks to the amazing team, this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without rest of you, Ilavarsu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released 2 songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you'll will like the movie when it releases, and we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much. And I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you. தேங்க்யூ சார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருந்தது போல அல்ல. வீட்டுக்கு வீடெல்லாம் டிவி கூட இல்லை, வீதிக்கு ஒரு டிவி இருக்கும். போய் ₹1 கொடுத்து அதுல ஒரு ஒளியும் பார்ப்போம். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் 2 நண்பர்கள் படித்தார்கள். அவர்கள் கைகளில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கனவெல்லாம் சினிமாவாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பல பஸ்ஸுகள் மாறி வந்து சத்தியம் திரையரங்கி நல்ல படம் பார்த்து செல்வார்கள். வியாழக்கிழமையான சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல உலக சினிமாவை ஓடோடி போய் பார்ப்பார்கள். வியாழக்கிழமையான விகடன்ல சினிமா சார்ந்து வரும் செய்திகளை எல்லாம் சேகரம் செய்வார்கள். இந்த 19 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி நண்பர்களில் ஒருவர் இந்த மேடையில் தொகுப்பாளராக இருக்கிறார், இன்னொருவர் இயக்குனராக இருக்கிறார். அவர்தான் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். அன்று சின்ன பசங்களா இருந்தப்ப எங்களுக்குள் சினிமா இருந்தது, இன்று சினிமாவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பரம்பரையிலேயே இதுதான் மிகப்பெரிய பாய்ச்சல். இது எங்க காலம்.